அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் துறவில் 1619 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். புருவ மத்தியில் நீல ஒளி, ஒரு பேரொலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு அனுபவத்தை இங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. உழவன் உழவுழ வானம் வழங்க, உழவன் உழவினில் பூத்த குவளை, உழவன் உயர்த்தியார் கண் உக்கும் என்றிட்டு, உழவன் அதனை உழவு ஒழித்தானே அப்படின்றாருங்க. இந்த இடத்துல உழவன்றவன் சாதகன். நம்ம நடைமுறை வாழ்க்கையில உழவன் நிலத்தை உழுகின்றான், வானம் பொழிகின்றது. அவனுடைய உழவினில் தானியங்கள் விளைவிப்பதுதான் அவனுடைய மெயின் கர்த்தா. ஆனா ஒரு குவளை மலர் பூக்கின்றதுன்றாருங்க. இந்த குவளை மலர் ஓமானத்தை அங்க கொண்டு வர்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ அவருக்கு அந்த பேரின்பம் அதிர்ச்சி, அதாவது பல கோணத்துல இதை நம்ம சொல்லலாம். யோகத்துல சொல்லணும்னா, அவனுக்கு பக்குவம் வந்துச்சுன்னா புருவ மத்தியில நீல நிற ஒளி கிடைக்கும் அப்படின்றாரு. இந்த அங்க ஒரு தாமரை, இந்த குவளை மலர் பூக்கும் போது அந்த உன்னுடைய மலர்ச்சியை, அருள் சக்தி பாய்வதை, சக்தி நிவாதமாவதை விளக்குகின்றார். அதனால இது என்னுடைய சுய முயற்சி இல்லை. ஏன்னா உழவன் உழுதால் என்ன உயரமோ அதான் கிடைக்கும். அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு குவளை மலர் பூக்குதுன்னா அவன்கிட்ட பக்குவம் வந்துச்சு, இறைவன் அவனை கை கொண்டு விட்டான், அப்படிதான் நம்ம அர்த்தம். நாம இந்த ஆன்மீக லைன்ல வந்தோம்னு வச்சுக்கீங்களா, இந்த உழவன் அப்படின்றது எப்படின்னா மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தி தவம் செய்கின்ற யோகி. ஆனா இந்த உடல் நிலமாக அவரு ஓமைப்படுத்துகின்றார். ஓமைப்படுத்தும் போது நிலத்தை எப்படி உழுது பயன்படுத்தி நீர் பாய்ச்சி அதுல விதை போட்டால் அந்த விதைக்கான விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்குமோ, அதுபோல யோகி என்கின்றவன் இந்த உடலை மூச்சுக்காற்றின் மூலமாக கட்டுப்படுத்தி தவம் செய்து வாசியோகம் செய்து யோக பயிற்சியின் மூலமாக அருள்மலை பொழியும் போது அவனுக்கு குண்டலினிலிருந்து அந்த விதையானது மலர்ந்து சகஸ்ராசலத்தில் அவனுக்கு அந்த பேரொளியை காண முடியும். அதுக்கு புருவ மத்தியிலும் அல்லது இதயத்திலும் அந்த ஒரு ஒளியை காணலாம் அப்படின்றது சில பேருடைய விளக்கங்கள். அப்ப அகக்கண்ணுல இந்த பேரொளியை தான் ஒரு குவளை மலர்னு நமக்கு இங்கு விவரிக்கின்றார். மொத்தத்துல வெளியில நம்ம இன்பம் தேடுவதை விட சிவசக்தியை நம்மை கண்டு கொண்டு விட்டால் அருள் என்கின்ற மழை தானாக பொழியும், மனம் அடங்கிவிடும். மனம் ஒடுங்கிய நிலையில் நம்ம அந்த பேரொளியை காண முடியும். அப்ப எதிர்பார்க்கறது ஒண்ணு, கிடைக்கிறது ஒண்ணு அப்படின்னு இருக்கும் இந்த விவசாயத்துல. அப்ப மெட்டீரியல் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உழவுன்றது பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, புகை கிடைக்குமா, வெளிப்புறங்கள்ல இப்படிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு குரு வழிகாட்டல் கிடைச்சின்னு வச்சுக்கீங்களா, நமக்கு ஆன்மீகத்துல உள்பயணம் போயிடுச்சுன்னா, டிராவல் பண்ணும்போது அங்கே வழியில ஒரு குவளை மலரை பார்க்கிறோம்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் பக்குவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த உயர்த்தியர் கண் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, பார்க்கும் பொருளுக்கும் பார்ப்பவனுக்கும் உள்ள இடைவெளி, அதான் நாணம்ன்றது. நமக்கும் அந்த பொருளுக்கும் எந்த அளவுக்கு மறைதல் தன்மை வருகின்றதோ அந்த அளவுக்கு நாணத்தன்மை நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ இறுதியா திருப்பி நம்ம என்ன சொல்லலாம்னா, இறைவனை உள்ளுக்குள் தேட வேண்டும், கோயிலையோ வெளியிலையோ தேட வேண்டாம். அப்படி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைச்சிருச்சு, அந்த புருவ மத்தியில நீல ஒளி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு தேடுவதற்கு ஒன்றுமில்லை, கடவுளுக்கான கடமைகள் இல்லை, சும்மா இருந்தாலே சுகம் கிடைக்கும். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு பெரிய கிராமத்துல படிக்காத விவசாயி, கடின உழைப்பாளி, நிலத்தை ரொம்ப உழுது அறுவடைக்கான காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்.
அவனுடைய அறுவடை காணணும் தான் அவனுடைய கனவு. ஆனா உழவன் நன்கு நிலத்தை அவன் செம்மையாக பக்குவப்படுத்தி நல்ல விளைச்சல் வரணும் போது அப்படின்றதெல்லாம் உலக சிற்றின்பங்கள். அவனுடைய நிலத்துல திடீர்னு நீல நில குவளை மலர்கள் மலர்ந்திருக்கின்றது. மழை பெய்யுது, ஏன்னா நெல்லு போட்டா நெல்லு வரும். ஆனா குவளை மலர்கள் மலர்ன்றதுதான் இறைவன் அருளால் அவனுக்கு கிடைத்த மகாசக்தியின் பேரொளி, அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றம். இந்த இறைத்தன்மை தான் நிகழ்ந்ததுதான் மலரின் அருகிலே அமைதியாய் அவன் திருவடியை அடைகின்றான். அப்போ ஒரு லாபத்துக்காக உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம. தியானம் அப்படின்றது மூலமாக நமக்கு அருள் கிடைக்குமானால், ஞானம் கிடைக்குமானால் அது குவளை மலரை போன்றது. நாம் தேடிய இன்பம் நமக்குள்ளே இருப்பதை உள்ளுக்குள்ளே உணர்ந்து தேடுதலை நிறுத்தி அமைதியாகி விடுவோம். ஓடுவதை நிறுத்திவிட்டு உற்று நோக்கி மூச்சு பயிற்சியின் மூலமாக சரண்டராகி நாம் இறைவன் திருவடியை அடைவோம் என்று கூறி, விந்தியாம்மா வாருங்கள் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1619வது திருமந்திரம். துறவை கெடுப்பது தோகையர் நினைப்பு. திருமந்திரம். உழவன் உள வானம் வழங்க, உழவன் உழவினில் பூத்த குவளை, உழவன் உளத்தியர் கண் ஒக்கும் என்றிட, கிழவன் அதனை உள ஒளிந்தானே. அருமையான பாடல். உழவன் நிலத்தை உழுது நேர்த்தி செய்ய அவனுக்கு உதவியாக மழை பெய்தது. உழவன் உழுத நிலத்தில் குவளை பூக்கள் பூத்தன. இதனை பார்த்த உழவன் தான் நெல் விதைத்து பயிர் விளைவிக்க வேண்டும் என்பதை மறந்து, இந்த கருங்குவளை பூக்கள் தன் மனைவி உலத்தியின் கண் போல் அல்லவா இருக்கின்றன என்று வியந்து நிற்க உழவு தொழில் நின்று போயிற்று. துறவி பற்றற்று தொடர்ந்து பயிற்சி செய்ய உள தவம் கைகூடும். இறைவன் அருள் மழையாய் பொழியும், வானம் வழங்க. அப்படி இல்லாமல் நெல் விளைய வேண்டிய நிலத்தில் பூத்த குவளை மலரை போற்றி உழவன் கொண்டாடியதைப் போல தவ முயற்சி தடைப்படும்படி பெண் இச்சை மேலோங்குமானால் துறவியின் குறிக்கோளான தவம் கெடும், உள ஒளிந்திடும் என்பது கருத்து. ஒக்கும் போன்றிருக்கும் கிழவன் உரிமை உடையவன், ஒளிதல் தொலைதல். கழக வெளியீட்டில் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் நன்னெறி நான்மை பயிற்சியாம் உளவாகிய தொண்டினை செய்ய வானமாகிய திருவருள் வெளியில் உறையும் சிவபெருமான் அருளாகிய மழையை பொழிய தொண்ட உழவர் ஆற தந்த அவ்வுழவினிற் செவ்வி நோக்கி மலரும் குவளையாகிய திருவடி உணர்வு சிவஞானம் பூத்தது. உழவனாகிய மெய்த்தொண்டன் தன்னை விட்டு நீங்காது தன்னுடைய அன்பு, அறிவு, ஆற்றல்களுக்கு உடன் துணை செய்யும் சிவபெருமானின் அன்பு, அறிவாற்றல்கள் அத்திருவடி உணர்வை அருள் நோக்கம் செய்து காத்தளிக்குமென்று அத்திருவருள் பொறுப்பில் ஒப்புவித்து ஒழுக அவன் செய்யும் திருத்தொண்டும் அருள் தொண்டாய் நிகழ்ந்தது. உழவன் சரியையாதி நாற்பாதங்களில் பயிலும் பக்குவன். உழவு பயிற்சி, வானம் கருணை மழை, வேலை பூத்தது. வேலை ஒரு வகை செடி. வேலை என்றால் காலத்துக்கும் ஒரு பெயர். பக்குவ காலத்தில் ஞானம் உண்டாயது என்பது பொருள். உலத்தியர் அறிவு, இச்சை, செயல்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா. வணக்கம்.
நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் துறவு அத்தியாயம் பாடல் 1619 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. உழவன் உழவுழ வானம் வழங்க உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழத்திய கண்ணுக்கும் என்றிட்டு உழவன் அதனை உழவொழிந்தானே. உழவன் உழவுல வானம் வழங்க உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழத்தியர் கண்ணுக்கும் என்றிட்டு உழவன் அதனை உழவு ஒழிந்தானே. இதன் விளக்கமாக தேவரம் டாக்டர்ஜிலிருந்து, உழவன் உழவை செய்தற் பொருட்டு மழை பெய்ய அதன் பின் அவன் செய்த உழவினால் தோன்றி வளர்ந்து பூத்த குவளை மலரை அது களையாதலில் களைய வேண்டுவதாய் இருக்க உழவன் தன் மனைவி முதலிய பெண்டிரது கண் போல உள்ளது என்று அதன் மேல் அன்பு கொண்டு களையாமலே விடுகின்றான். இதன் குறிப்புரையாக, உலகப்பற்று அத்துணை வலிதாகின்றது என்பது கருத்து. இங்கனம் கூறுதல் இலக்கிய வழக்காதலால் உலகப்பற்றின் வலிமையை இலக்கியங்களும் இன்னொன்றவாற்றால் விளக்கி அதனை விடுமாறு உணர்த்துகின்றன என்பதும் குறிப்பாயின. உழவு உழ என்பது உழுதலை செய்ய என்றவாறு. உழவன் உழவு என்பது காரகப் பொருட்டாய் 6வதன் தொகை. உழவினில் என 5 இல்லென திரிந்தமை பிற்கால வழக்கு. உழவொழிந்தான் என்பதில் உழவு களைதல். இதனால் கற்றோராயின் உலகப்பற்றினை விடுதல் வேண்டும் என்பது கூறப்பட்டது. இம்மந்திரத்தினையும் பிரிது மொழிகளாக கொண்டு இடர்பட்டுரைப்பார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா வணக்கம். அம்மா வர கௌரியம்மா லிசனிங் மோட்ல இருக்காங்க. சரி, கிருத்திகாமா வார்த்தை. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி நிறைய அழகான விளக்கங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம 2 விதமான பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா வார்த்தைகளுமே எல்லா மந்திரத்திலும் மிக மிக முக்கியமான ஒரு அமைவிடத்தை கொண்டதான் இருக்கும். அதுவும் இந்த மந்திரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வார்த்தையையும் திருமூலர் அப்படியே தேர்ந்தெடுத்து போட்டிருப்பாரு. உழவன் உழ உழ வானம் வழங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இது பொதுவா பார்த்தாச்சு. நம்ம உழ உழ அப்படின்னா இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி மண்ணுல நம்ம ஆழமாக உழுவது போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல மனதில் உழ உழ நம்மளுடைய ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல அப்படின்னு. இதுல ரொம்ப அது ஏன் இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணாரு அப்படின்னா, உழுதலுக்கு நாம் உபயோகம் செய்யக்கூடிய ஒரு கருவி இருக்கு. அது என்ன அப்படின்னா கலப்பை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலப்பைய வைத்துதான் நம்ம ஆழமாக உழுவோம். அப்ப இந்த கலப்பை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கருவி. அப்ப ஏன்னா அந்த கலப்பை இல்லாம நம்மளால உழ முடியாது. அப்போ அந்த மறைமுகமாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கருவியின் செயல்பாடாக நம்முள்ள இயங்குவது இந்த வீணாத்தண்டு என்று சொல்லக்கூடிய அந்த முதுகு தண்டு. ஏன்னா நம்ம இங்க துறவு பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ அங்கிருந்து உழ உழ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப அதை வைத்து எப்படி நம்ம கலப்பையை மண்ணில் ஊன்றி நம்ம எடுத்து திருப்பி மண்ணில் ஊன்றி இழுத்து அந்த நம்ம உழறத பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நம்ம அட்லீஸ்ட் சினிமாலையாவது பார்த்திருப்போம். அது என்ன மாதிரியான செயல் அப்படின்னாக்க, இந்த உணர்வு நிலையானது குண்டலினி சக்தியானது கீழிருந்து மேல் நோக்கி சகஸ்ர தலத்திற்கு பின்பு ஒரு அமைவிடமாக அமர்ந்து மீண்டும்
அதனுடைய இருப்பிடத்திற்கு வந்து மீண்டும் அங்கு சென்று திருப்பி மீண்டும் அதனுடைய இருப்பிடத்திற்கு வந்து, இதுதான் இந்த உழா உழா அப்படின்னு அந்த மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதனை என்பதை தாண்டி அது வந்து தினப்படி ஒரு நிகழ்வாக மாற வேண்டும். அப்போ அந்த சாதனைன்னா ஏதோ ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து பண்றது இல்ல. அதுதான் அது அது வந்து பயிற்சி. ஆனா எது சாதனை அப்படின்னா அதுவே இயல்பாக மாற வேண்டும். அததான் இந்த இடத்துல சொல்றாரு. உழவன் உழ உழ அப்படின்னு சொல்றாரு. இந்த உழ உழ அப்படின்னா மீண்டும் மீண்டும் செய்ய அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு தடவை உழுதுட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ அந்த அந்த இடத்துல இத நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு விஷயம். அததான் அவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. உழவன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? வானம் வழங்க அப்படிங்கிறாரு. அப்ப வானம் வழங்க அப்படின்னா எது வானம்? நார்மலா உழவு அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து வானத்துல இருந்து பொழியக்கூடிய மழை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? வானம் வழங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம அந்த தினப்படி செயலின் காரணமாக அது ஒரு இயல்பாக மாறியதன் காரணமாக இந்த அகண்ட பிரம்மாண்டத்திலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த பேரண்ட நாயகியின் அருட்கருணை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதான் வானம் வழங்க அப்படின்னு சொல்றாரு. அது அந்த அந்த வானம் வழங்கிடுச்சு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டானா, உழவன் உழவினிற் பூத்த குவளை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வானம் வழங்கிடுச்சு. அந்த வானம் வழங்கினதுனால் பூத்த குவளை அப்படின்னா நம்ம வந்து மண்ணுல தண்ணி வந்ததுனால பயிர் முளைத்தது அப்படின்னு ஒரு பார்வை வச்சுக்கலாம். இல்ல அந்த அந்த அருளை வாங்கி மீண்டும் நன்றாக, ஏன்னா வெறும் தண்ணி பாய்ச்சினா போறாது. அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு திருப்பி நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டு திருப்பி நம்ம உழணும். அப்போ அந்த செயல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப முதல் வரியில சொன்னதை மீண்டும் அவர் வந்து உறுதி செய்கிறார். என்ன சொல்றாரு? உழவன் உழவினிற் பூத்த குவளை. அப்ப அந்த அருளை பெற்றுக்கொண்டு அந்த அருளின் பயனாக அதில் நிலைத்து நிறுத்தல் அப்படின்னு ஒரு பொருளை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். உழவன் உழவினிற் பூத்த குவளை. குவளை அப்படிங்கிறத வந்து பொதுவா ஒரு சில உரையாசிரியர்கள் வந்து நீலோற்பல மலர் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பொருள் சொல்லியிருப்பாங்க. நீலோற்பலம் அப்படிங்கிறதுனால நீல நிற ஒளி நெற்றியில் காணுதல் அப்படின்னு அநேக உரையாசிரியர்கள் பொருள் சொல்றாங்க. ஆனா குவளை அப்படிங்கறத வந்து நீலோற்பலம்னு நீல நிற குவளைன்னு மாத்திரம் எடுத்துட முடியாது. ஏன்னா வெண்குவளை இருக்கு, சிவந்த வண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு குவளை இருக்கு, நீல கலர் குவளையும் இருக்கு, நீல நிற குவளை மலரும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவர் எந்த நிறத்தையும் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? உழவன் உழவினிற் பூத்த குவளை உழவன் உழத்தியர் கண்ணொக்கும் என்றிட அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல கண்ணொக்கும் அப்படின்னா இந்த கண் அப்படிங்கறத என்ன அப்படின்னா நம்முடைய அகக்கண் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். புறத்துல பாக்குறோம் அப்படின்னாக்க இது வந்து வேற எதையாவது ஞாபகப்படுத்தும். கண் ஒக்கும் அப்படின்னா அதை ஒத்து இருக்கும். யாருடைய எதை ஒத்து இருக்கும்? உழவன் உழத்தியர் கண்ணொக்கும் அப்படின்னு நம்ம வந்து, அதாவது உழவனுக்கு உழத்தியினுடைய கண்ணை ஒத்து தெரியும் அப்படின்னு ஒரு சில ஆசிரியர்கள் உரை சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம அப்படி உழவனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறத விட உழவன் உழத்தியர் கண்ணொக்கும் அப்படின்னாக்க அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய அப்ப இந்த இடத்துல உழவன் இந்த பிரபஞ்சத்துல நிறைந்து நிற்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல உழவன் அப்படிங்கிறது யாரா மாறிடுறாங்க? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இறையோடு கலந்து நின்று ஆடக்கூடிய ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அவனோடு அததான் சொல்லுவான், கூடும் தவன் செய்த கொள்கையன் தானே அப்படின்னு நேத்திக்கு சொன்னாரு. அப்போ இந்த இடத்துல உழவன் யாராக நிற்கிறான்? அந்த இறையம் பெருமானாகவே நிற்கிறான். அப்போ அந்த சிவசக்தியினுடைய அந்த அந்த ஞானத்தை ஒத்து நிற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கூடும் தவம் செய்தான் நேத்திக்கு சொன்னாரு. ஆடல் விடையுடை அண்ணன் திருவடியை நம்ம சென்று அடைஞ்சிட்டோம், சென்று அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பாதையை காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல நம்ம உழவன் அப்படிங்கிறத இறையம் பெருமானாகவும், உழத்தி என்பதை சக்தியின் வடிவமாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அவர்களுடைய ஞானத்தை, அப்ப சிவசக்தி ஐக்கியத்தினால் விளையக்கூடிய அந்த பெரும் ஞானம். அப்ப இந்த இடத்துல சிவசக்தினா யாரு அப்படின்னாக்க, நாமும் இந்த உலகத்துல இருந்த அத்தனை மானிடர்களும் மாந்தர்களும் பெண்களே அப்படின்னு இறைவனோட சேரும் பொழுது அவனே புருஷன் அப்படிங்கும் போது இந்த ஆன்ம ஐக்கியம் கடவுளோடு நிகழக்கூடிய அந்த இறையம் பெருமானோடு நிகழக்கூடிய அந்த ஆன்ம ஐக்கியத்தினால் விளையக்கூடிய அந்த ஞானம் விளைந்திட அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். என்றிட உழவன் அதனை உழ ஒழிந்தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சாதனையே இல்லை, கலந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம்னா. ஏன்னா சாதனைன்னு பண்ணினா நம்ம தனியா நிற்கணும், அப்ப அந்த இடத்துல இல்ல. அப்போ துரத்தல் என்பது இதுதான் இந்த இடத்துல ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்வை. துறவு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல துரத்தல் என்பது வெறும் இந்த உலகியல் வாழ்வுகளை துறப்பது மட்டுமல்ல. மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி எனக்கு உற்றார் வேண்டேன் உடல் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் யான் வேண்டேன்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி கற்றல் கற்றுவித்தல் இல்ல நான் கற்றது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி துரத்தல். அப்ப அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதை கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த சாதகத்தையும் துறந்து விட்டு அவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலைதான் இந்த துரத்தல், அந்த துறவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேடம் அவவேடம் புறவேடம் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப இந்த துறவு எதில் நிகழக்கூடிய துறவு அப்படின்னா ஆன்ம துறவுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லிடுற மாதிரி இந்த இடத்துல காமத்தை துரத்தல் அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டாம். அதாவது ஒரு சில உரையாசிரியர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த உழத்தியர் கண்ணொக்கும் அப்படின்னு சொன்னதுனால பெண்களினுடைய கண்ணை ஒத்து இருக்கக்கூடியதுனால அது காமத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம அதையும் தாண்டி பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஏன்னா இது நம்ம ஆன்ம துறவை பத்தி பேசுறோம். அப்ப அந்த ஆன்ம துறவை பத்தி பேசும்பொழுது அந்த சாதகத்தையும் துறந்து நிற்கக்கூடிய ஒரு செயலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. மொத்தத்துல சிவசக்தி ஐக்கியத்தை பார்க்க வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த குவளை அப்படிங்கிறதுக்கு ஞானத்தை ஒத்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கும் மல்டி டைமென்ஷன்ல நம்மளால இந்த மந்திரத்துல பொருள் சொல்ல முடியும். இது கூட ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான். இன்னும் உள்ள நம்ம போக போக ஒரு வார்த்தையும் மறுத்தும் அதற்கு தாண்டியும் நம்மளால போய் பார்க்க முடியும். அத்தகைய ஒரு பார்வையை தரக்கூடிய இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நம்ம வாசிக்கணும். அதற்குண்டான பேரொருளை அந்த திருமூலர் நமக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிம்மா, நன்றி குத்தி அம்மா. அடுத்த ஐயா வாருங்க சார். வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா கேக்குறாங்களான்னு கேட்டுக்கலாம் சார். சரி, சிவலிங்கம் குவளை மலரை பத்தி கொஞ்சம் குறிப்பிடுங்க ஐயா. குவளை மலர். சரிங்க சார், கண்டிப்பா. பவளமணி அம்மா, சிவலிங்கம், ஹேமா இவங்கெல்லாம் எப்பவுமே எதுவுமே சொல்றது இல்லை. ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சரி. இந்த குவளை மலர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப வயல்கள்ல இருக்கக்கூடிய மலர் சார். அது பார்க்கறதுக்கு பெண்களினுடைய கண்களை நினைவுபடுத்துற மாதிரியே இருக்கும் சார் குவளை மலர் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப இதெல்லாம் வயல் பகுதிக்கு போனாதான் நமக்கே தெரியும். இப்ப நானும் இலக்கியத்துலதான் படிக்கிறேன். இப்ப சீவக சிந்தாமணியில இதே மாதிரி ஒரு செய்யுள் இருக்கும். இது என்னன்னா, எல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அறுவடை பண்றதுக்கு முன்னாடி களை எடுப்பாங்க. அந்த தேவையில்லாத பயிர்கள் செடிகள் எல்லாம் நீக்கிறது அப்படின்னு இருக்கும். திடீர்னு அந்த வயலுக்கு சொந்தக்காரர் ஓனர் வந்து நிறுத்துங்க, இதெல்லாம் பறிக்காதீங்க அப்படின்னுவாரு. அது என்னன்னா, குவளை மலரை பறிக்காதீங்க, ஏன் பறிக்க கூடாதுன்னு உடனே, இது வந்து என்னோட காதலியினுடைய கண்ணை நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு, அதுல இருக்கட்டும், பறிச்சு தூரம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதா ஒரு இலக்கியத்துல இருக்கும், சிவ சிந்தாமணியில இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவான்னா லிட்ரரி டெக்னிக் சார், இது இலக்கிய உத்தி. இது இங்க சொல்லப்படுவது என்னன்னா உவமை அப்படிங்கிறது. ஆனா இங்க கிருத்திகா சொன்னது வந்து ரொம்ப முழுக்க சரி. அதாவது ஒரு செய்யுளுக்கு வந்து 2 விதமான பொருள் சொல்லுவாங்க. ஒன்று இயல்பானது, இன்னொன்று உயர்வானது. காமம் நோக்கி இதுக்கு பொருள் சொல்வது அப்படிங்கிறது இயல்பானது. ஆனா பக்தி நோக்கி இதுக்கு பொருள் சொல்வது அப்படிங்கிறது உயர்வானது. ஏன் இது உயர்வானது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பாட்டு முழுக்கவே வந்து உவமை இதுல. அதனாலதான் ரத்னா சார் படிக்கும்போது ஒண்ணு சொன்னாரு, பிரிது மொழிதல் அப்படின்னு இருக்கா சார். அந்த தேவாரா.comல அந்த வார்த்தை இருக்கு பாருங்க சார், பிரிது மொழிதல் இருக்கா பாருங்க சார். அந்த தேவாரா.com சார் கொடுத்திருக்குது. இம்மந்திரத்தினையும் பிரிது மொழிதலாக கொண்டு இடர்பட்டு பிரிது மொழிதல் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு அணி. அது 36 வகை அணியில பிரிது மொழிதல் அப்படிங்கிறது ஒரு அணி. பிரிது மொழிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை சொல்லணுமோ அதை சொல்லாம அதை சொல்றதுக்காக வேறொன்றை சொல்லுவாங்க. ஆனா வேறு ஒன்றை சொல்ல வந்து வேறு ஒன்றை மட்டும் சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாம விட்டுருவாங்க சார். அதனாலதான் அதுக்கு பேரு பிரிது மொழிதல். பிரிதுன்னா வேறொன்று அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இதை பிரிது மொழிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிது மொழிதல் அப்படிங்கிறத வந்து காமம் நோக்கி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இயல்பானது. ஆனா பாரதியார் நமக்கு என்ன சொல்லுவார்னா, பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்வாரு. அதனால இந்த பொருள் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆங்கிலத்துல மிட்டோபர் அப்படின்னு சொல்லுவோம், உவமை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தொல்காப்பியத்துல உவமம் தானே உயர்ந்ததன் மேற்றே அப்படின்னு தொல்காப்பியரே சொல்லியிருப்பாரு. அதனால உவமைய வந்து நம்ம உயர்ந்ததா பொருள் கொள்வதுதான் சிறப்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். இந்த குவளை அப்படிங்கிறது நம்ம விதைக்காமலே வரக்கூடிய ஒரு பயிர். அது அந்த நீங்க வந்து ஔவையாரோட அந்த பாட்டை பார்க்கணும், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி இந்த பாட்டுல திரும்ப இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. என்னன்னா, வானம் வழங்க அந்த மழை பெய்யும் போது அந்த குவளை மலர் இருக்கு பாருங்க சார், அது வரணுங்கிறதுக்காகவோ அது வளரணுங்கிறதுக்காகவோ அவங்க தண்ணி பாய்ச்சிருக்க மாட்டாங்க, எரு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நெல் எவ்வளவு நல்லா வரணுமோ அதை விட அதிகமா அது வந்திருக்கும் சார். அது வந்து அது வர்றதுங்கிறது இயல்பு. ஆனா அது காதலியின் அல்லது மனைவியின் அல்லது நமக்கு பிடித்தமான பெண்களினுடைய கண்களை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது ஒரு உவமை அது. அதனாலதான் அந்த குவளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த குவளை அப்படிங்கிறத காமமா பார்த்தா கடைசியில வர்றது கவலை. ஆனா இந்த குவளை அப்படிங்கிறத சிவசக்தியா பார்த்தோம்னா அது புத்தி. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இது. ஆனா நம்ம இது கிருத்திகா சொன்னாங்க ஒரு பாட்டு திருவாசகத்துல, அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அது. அதனால அந்த பாட்டை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். எப்போதுமே இது கேள்வி ஞானத்துல நீங்களும் கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஆனா விளக்கம் கிடைக்கும். சொல்லுங்க சார். சிவலிங்கம் ஐயா வந்திருக்காரு, வாங்க ஐயா. வாங்க சிவலிங்கம். ஐயா நன்றி நன்றிங்க.
ஒரு சமயம் கேட்டது மாதிரி, அதாவது திருக்குறள்ல கூட அனிச்சம்பூ குவளைன்னு இந்த ரெண்டு மலர்களா தான் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குவளைன்னு சொன்னோடனே அது ஒரு ஞாபகம் வந்ததுங்க. ஆமா சார். அனிச்ச மலரை வந்து 2 இடத்துல சொல்லுவாரு. விருந்தோம்பல்ல மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு. அப்புறம் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சு பழம்னு இன்பத்து பால்ல ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் குவளையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா அந்த திருக்குறள் எனக்கு உடனே நினைவுக்கு வரல. காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மாநிலை கண்ணொப்பம் என்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தா குவளை மலர் கவிழ்ந்தே போயிடும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாரு. சிறப்பு. நன்றி சிவலிங்கம். நன்றிங்க. அதனாலதான் எப்பவுமே சிவலிங்கம் இருந்தா எதுவுமே சிறப்பா இருக்கும். நன்றி. சரி. அதனால இன்னைக்கு அந்த பாட்டு கிருத்திகா சொன்ன பாட்டு. நன்றி. வாங்க பழனி. பழம் நீ சொல்லுங்க. பழனியா உங்கள் கருத்தை கூறுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுனாங்க. பழனியா மைக் ஆன் பண்ணுங்க சார். கீழே ஒரு தடவை தட்டினீங்கன்னா ஆன் ஆயிடும். அது கீழே அது ரைட் சைடு கார்னர்லயும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் சார். அது அப்டேட் பண்ணிருக்கிறதுல இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குங்க. அப்படியா? சிவா. சரி, நீங்க தொடருங்க. சரி. அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டுல கடைசியில மாணிக்க வாசகர் ஒண்ணு கேட்பாரு. என்னன்னா, அதாவது கன்றை பிரிந்த பசுவை பிரிந்த கன்றானது தாயை நினைந்து எப்படி உருகுமோ. இங்க பாருங்க, அங்கெல்லாம் மனுஷனை சொல்லவே இல்லை. அதான் ஒரு பெரிய நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அம்மாவை பிரிந்த குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லல. ஆனா குசேல பாக்கியானத்துல குசேலன் அவல் எடுத்துட்டு வந்தோடனே கண்ணன் சொல்வாராம், தாயது வருகை கேட்ட தனி இளங்குழவி போல போய் அழைத்திடும் இன்னே 3 தடவை சொல்லிட்டு ஏன் 4வது தடவை சொல்லணும்னா இலக்கணத்துல அனுமதி இல்லை, அதனால சொல்லலன்னு முடிச்சுப்பாங்க. ஆனா மாணிக்க வாசகர் வந்து இந்த இடத்துல பசுவை பிரிந்த தாயை பிரிந்த கன்று எப்படி கதறுமோ அது மாதிரி நான் வந்து உருகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது உண்மைதான். இந்த உசுறு வந்து இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு இங்க வந்துருச்சு. ஆனா மறுபடியும் போய் சேரணும் அப்படிங்கறதுனால சேர்றதுக்கு வினை தீரணுமே. அதனாலதான் ரத்தா சாருக்கு தெரியும், மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே அப்படின்னு சிவபுராணத்திலேயே சொல்லியிருப்பாரு. அந்த வினை தீரணும் அப்படின்னா அதுக்கும் அவனோட அருள் இருந்தா தானே நடக்கும். அதனாலதான் இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அது உற்றாரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும்னா போதும் அப்படின்னு அர்த்தம். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும், கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே,
உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, நின் குறை கழற்கு. இந்த பாட்டை பார்த்துட்டு விளக்கம் பாருங்க, புத்தகத்துல நல்லா இருக்கும். குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, நின் குறை கழற்கு, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே, ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை, அருமைங்க. சார் என் பண்ணலாம் சார். வந்த மைய அன்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.